வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சேர்ந்து தெளிவாய் வல்லாயுடனின் இயக்கமவன் வாழ்வில் வேறு அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தாழ் நீ உள்நிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததவம் இணை மறவாத சாந்த வாழ்வழித்தோள் என் சந்தோஷ செய்தி இதுவே. என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானதொரு 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பில் இருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே உண்மை உணர்வு பற்றிய பல கவிதைகளிலே இன்றைக்கு உள்ள கவி மன நிறைவு. மனம் நிறைந்தால் வாழ்க்கையும் நிறைவு பெற்றுவிடும். மனம் என்பதே குறைப்பட்ட இயக்கம் தானே. ஒரு தனித்த உடலிலே அனுபவங்களை பிரதிபலித்து அவற்றையே மீண்டும் எண்ணம் சொல் செயலாக மறத்துகின்ற ஒரு இயக்கம் தானே மனம். இந்த மனம் முழுமை பெறுவது என்றால் தன் மூலத்தோடு இணைவது என்று பொருள். பொதுவாக மனம் என்பதை சைத்தான் என்றும் சாத்தான் என்றும் அரக்கன் ராட்சசன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலேயே மனதின் வேகம், நோக்கம் என்ன? எங்கே போக விரும்புகிறது இந்த மனம்? எதிலே முழு இன்பத்தை பெற முடிகிறது இந்த மனதினால என்றெல்லாம் பார்க்கின்ற போதுதான் எப்படி கடலிலிருந்து ஆவியான நீர் மீண்டும் கடலிலே வந்து அடைகின்ற வரைக்கும் அதன் ஓட்டம் நிற்பதில்லையோ, அதே போல இந்த மனம் தன் மூலமாகிய பேரறிவோடு லயமாகின்ற வரைக்கும் இதன் ஓட்டமும் வேகமும் நிற்பதில்லை. எனவே அறியாத நிலையிலே தான் மனதை குறை சொல்ல முடியுமே தவிர அதனுடைய அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொண்டோம் என்றால் அது கேட்கின்ற பேரின்பத்தை நமக்கு வழிகாட்ட தெரியல. அதனால அது ஏதோ ஆசைப்படுகிறது என்று சில சில பொருட்களிலே, உறவுகளிலே, செல்வத்திலே, பதவியிலே ஈடுபடுத்துகின்றோம். அதுவும் துய்க்கும். துய்த்து விட்டு இதுல நான் கேட்டது என்று மீண்டும் அடுத்து என்ன என்று கேட்கும். எதிலையாவது மனம் நிறைவேற்றிருக்கிறதா பாருங்களேன். ஆனால் அது நிறைகின்ற இடம் அதனுடைய மூலம்தான். கேட்க நினைக்காத மனம் ஒன்று வேண்டும் என்றார் கண்ணதாசன். அப்போ கேட்கவே நினைக்காத மனம் எங்கே என்றால், மனம் தன் மூலத்தோடு லயமாகிவிட்டால் அதன் பிறகு அது எதையுமே கேட்பது இல்லை. இதைத்தான் ஞானிகள் எல்லோருமே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். எனவே பொருளும் செல்வமும் பதவியும் செல்வாக்கும் எல்லாமே குறை மனதினுடைய பயணத்தில் அது தேடுகின்ற பேரின்பத்தை காட்ட முடியாததனால் நாம் காட்டிய வித்தைகளை தவிர உண்மையிலே மனம் தீயது அல்ல. அது தன் மூலத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் மனம் நிறைவு என்று சொல்கிறது. எதிர்பார்த்தல், ஏமாற்றம் தவிர்த்துவிட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மன வலுவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பு கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். எதிர்பார்த்தல், ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இந்த மன இயக்கம் உடல் என்ற எல்லையிலே சிக்கி இருக்கின்ற ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை. அதுல இந்த மனம் விரும்புகின்ற அந்த பேரின்பம் தான். ஆனால் அதற்கான வழிவகை என்ன? சுயமாகவும் அறியலாம். ஆனால் அது ஏதோ ஞானிகளுக்கென்று அமைந்த சிறப்பை தவிர
சாதாரண மக்களுக்கு குருவின்றி யாருக்கும் கூட ஒண்ணாது. அப்போ ஒன்று தானே சுய முயற்சியால் இறைவனை அடைய முடியுமா என்று தேடுவது, அல்லது யாராவது குரு நமக்கு வழிகாட்ட மாட்டார்களா என்று தேடுவது. இந்த இரண்டு வகையிலே மனம் தன் முழுமையை நோக்கித்தான் தேடுகிறது. ஆனால் அதை காட்டுவதற்கு நமக்கும் வழி தெரியல, சமுதாயத்திலேயும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் அது கடலை அடைகின்ற வரைக்கும் ஏரி குளம் என்றெல்லாம் முட்டி மோதி கொண்டிருக்கிறது நீர். அதே போல மனமும் பல வகையான அனுபவங்களில் முட்டி மோதி கொண்டிருக்கும். அந்த வகையிலே தான் எழுகின்ற தேவைகளை, ஆசைகளை தன்னால் முடிந்தது என்றால் தானே நிறைவு செய்து கொள்ளும். தன்னால் முடியாது ஒரு கூட்டுறவு அவசியம் என்கின்ற போது மற்றவரை எதிர்பார்க்கும். அப்ப ஆசையின் பரிணாமம் தன்னால் முடிகின்ற வரைக்கும் அது ஆசை, அது முடியாத நிலையிலே மற்றவர்கள் உதவி செய்வார்களா என்கின்ற போது எதிர்பார்ப்பு. அதனால் எதிர்பார்த்தல் இதுல ஏமாற்றம் தான் மிச்சம். என்ற 4 அழகுகள் இதில் உண்டு என்பார் மகர்ஷி அவர்கள். ஒன்று, நாம் எதை ஆசைப்படுகின்றோமோ அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்று நினைக்கின்றோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை மற்றவர் தருவார்கள் என்று சொல்ல முடியாது. நம்ம மிக அதிசயமான கருத்தாக சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படின்றவாங்க. நாம் ஏதோ ரொம்ப அதிசயமா கண்டெடுத்த மாதிரி இருக்கும், ஆனா அவங்க ஓ அப்படியான்றவாங்க. அப்போ நாம் எதிர்பார்த்தது இங்கேயே அங்கீகாரம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதே போல எதிர்பார்த்த அளவு, நம்முடைய எதிர்பார்த்தல் ஒரு அளவா இருக்கும், கிடைக்கின்ற அளவு வேறு மாதிரியா இருக்கும். நேரம், எதை நாம் எதிர்பார்க்கிறோம் உடனே செய்யணும் நடக்கணும் எதிர்பார்ப்போம். ஆனா மற்றவர்களுக்கு அந்த சூழ்நிலை அமையணும் இல்லையா? இப்படி தன்மை, காலம், அளவு, அவருடைய முக்கியத்துவம், இப்படி 4 பரிமாணங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்புகள் மற்றவரால் நிறைவு செய்ய முடிகின்ற போது, முடியாத போது ஏற்படுகின்ற நிறைவு குறைவு என்ற மனம். அதனால் எதிர்பார்த்தல் பெரும்பாலும் ஏமாற்றத்தில் தான் முடியும். எனவே ஏமாற்றம் வரக்கூடாது என்றால் எதிர்பார்த்தலை குறைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். ஏன் என்றால் நமக்கு வர வேண்டியது வந்து தீரும். அது வரைக்கும் பொறுமை காக்கணும். அது முடியாத போதுதான் நச்சரிப்போம். கடவுளே நச்சரிக்கிறது இல்லையா? தினசரி பிரார்த்தனை என்ற பெயர்ல தொடர்ந்து நம்முடைய தேவைகளை நச்சரித்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால் இது நம்முடைய மனதைத்தான் பாதிக்குமே தவிர, குறைபடுத்துமே தவிர, மற்றவர் கோணத்திலே அது அந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுமான்னு சொல்ல முடியாதில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு என்று தேவை, பழக்கம், சூழ்நிலை, மற்றவருடைய உணர்வுகளை மதித்தல், சுதந்திரம், இப்படி பல வகைகளிலே பேதப்படும். ஆனால் எதிர்பார்க்கின்ற வரைக்கும் ஏமாற்றம் தான் மிச்சமாகும். எதிர்பார்த்த அளவிலே கிடைப்பது மிக அபூர்வம். அதனால் இந்த ஏமாற்றத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் எதிர்பார்த்தலை தவிர்க்கணும், அதை மாற்றி அமைக்கணும். இப்போ எப்படி மாற்றி அமைப்பது? இறைவன் எப்போ கொடுக்குறான்னு கொடுக்கட்டும், கொடுத்தா சரி, கொடுக்கலையா சரி. அப்பா அம்மாவுக்கு தெரியாதா நமக்கு என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும்? அதேபோல் படைத்த இறைவனுக்கு தெரியாதா நமக்கு எதை தரணும், எப்போ தரணும் என்று? அது பைபிள் மிக அற்புதமான ஒரு வசனம் உண்டு. மீனை கேட்கின்ற குழந்தைக்கு யாராவது பாம்பை கொடுப்பானா? அப்பம் கேட்கின்ற குழந்தைக்கு யாராவது கல்லை தருவானா? அற்பர்களாகிய நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல ஈவுகளை தருகின்ற போது உங்களிலும் பரமபிதா விசேஷித்தவர் அல்லவா? அவர் உங்களுக்கு தருவதிலே
நன்மையே இருக்கும் இல்லையா என்று மிக அற்புதமான உதாரணத்தோடு சொல்லுவார் இயேசுபிரான். அது மாதிரி இறைவனின் கருணையை, இறைவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டோம் என்றால் desiring itself is against the God என்பார் ஓஷோ. desiring itself is against the God. இறைவனிடத்திலே எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதே நாத்திகம் என்கிறார். அப்ப இறைவனிடத்திலே கேட்கக்கூடாது என்கின்ற போது மனிதனிடத்திலே கேட்பது எப்படி சரியா இருக்கும்? அதனால் மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம் என்பார் மகர்ஷி அவர்கள். எனவே எதை பற்றி கொண்டால் இந்த வாழ்க்கையிலே பற்றாக்குறையே இருக்காதோ, எது பற்றாக்குறை இல்லாத ஒன்று? முழுமைதானே பற்றாக்குறை இல்லாதது. எனவே முழுமையை பற்றி கொண்டால் மனதும் முழுமை பெற்று விடுகிறது, நிறைய பெற்று விடுகிறது, அதில் குறையே இருக்காது. அதனால் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்பார்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல், அதாவது குவாலிட்டி, தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, இன்ஹரண்ட் குவாலிட்டி. அதே போல குவாலிஃபிகேஷன்ஸ், தகுதி, வெளியே இருந்து பெற்றுக்கொள்வது. அப்போ கருவிலே நமக்கு அமைந்த ஆற்றல், தன்மை, சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தகுதிகள், கல்வி மூலமாக, அனுபவங்கள் மூலமாக பெற்றுக்கொண்ட தகுதி. இப்போ தன்மை கூட்டல் தகுதி சேர்ந்ததுதான் திறமை. அதனால் நம்முடைய தகுதி, திறமை இவற்றெல்லாம் கருத்திலே கொண்டு எதை நம்மால் சாதிக்க முடியும் அதோடு நிறைய பெற்றுக்கொள்ளணும். அடுத்தவர்களை பார்த்து அவங்க அந்த அளவு போயிட்டாங்க, நம்மால முடியலன்னு சொன்னா எப்பவுமே மனம் நிறையாது. மேலே பார்க்கின்ற வரைக்கும் மனம் குறையாதான் இருக்கும். மேலே பார்க்கிறதுனா இறைவனை பார்க்கணும். நம்மை விட செல்வத்திலே, பதவியிலே உயர்ந்தலை பார்த்து கொண்டிருந்தா எப்பவுமே குறையாகத்தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா உலகத்துல. அப்ப 820 கோடி பேரை கிராஸ் பண்ணி போனாத்தானே அந்த உச்சத்தை தொட முடியும். இது சாத்தியமா வாழ்க்கையில? அதனால இந்த ஒப்பிட்டு அதை எதையும் அடையணுன்ற போது மனம் ஏமாற்றத்தால் தான் தவிக்கும். அதான் கண்ணதாசன் அழகா சொல்வார், நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அப்போ நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான பேர் இருக்கிறான்ற போது என்னை இறைவன் இந்த அளவில் வைத்திருக்கிறான், இறைவா உனக்கு நன்றி என்று சொல்லத்தான் தோன்றுமே தவிர எனக்கு இது கொடு இறைவான் கேட்க தோணாது. அதுதான் நிறை மனம். அப்படி இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல், ஆக்க வழி, ஆற்றல் இருந்தும் பயன்படுத்தவில்லை என்றால் அது துரோகம். நமக்கு திறமை இருந்தும் அது சமுதாய நலனுக்கு, குடும்ப நலனுக்கு, ஏன் தன்னுடைய நலனுக்கே பயன் கொள்ளாமல் மற்றவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது நமக்கு நாமே செய்து கொள்கிற துரோகம்தான். இறைவன் தந்த ஆற்றல் தனக்கும் சமுதாயத்துக்கும் பயன்படுவதற்காகத்தான். அது எந்த அளவுக்கு உயர்த்து கொள்ள முடியுமோ உயர்த்தி, எந்த அளவுக்கு நன்மை செய்ய முடியுமோ செய்வதுதான் ஒரு நிறை வாழ்க்கையை தவிர அதை அலட்சியப்படுத்துவதும் பயன்படுத்தாமல் விடுவதும் சமுதாயத்திற்கு வந்து சேரும் நன்மைகள் தடுத்த குற்றத்திற்கு ஆளாகும். அதனால் அவரவர் திறமைக்கு கரவில்லாமல் செயல்பட வேண்டும். அதான் இறைவனுடைய நியதி, இயற்கை சட்டம். அப்படித்தான். முடியவில்லை அப்படின்னா அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ மனம் ஒரு முனைவு செய்யணும். இது செய்யணும் என்ற முனைப்பு இருந்தால் தான் எதையும் செய்ய முடியும். அதை செய்யாட்ட என்ன செஞ்சு என்ன போ நினைச்சோம்னா எதையும் செய்ய முடியாது. எனவே இறைவன் செய்ய வைக்கிறானா செய்வோம், அதுக்குரிய சூழ்நிலை அமைகிறதா செய்வோம், இல்லையா இது இறைவனுடைய தீர்ப்பு இல்லை என்று ஏற்றுக்கொள்வது. இப்படி எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும்
நம்முடைய உள்ளடங்கிய திறமைகள், ஆற்றல்கள் எல்லாமே இயல்பாக சாதிக்கின்ற எல்லையை காட்டிலும் அதிகமாகத்தான் சாதிக்குமே தவிர, எதிர்பார்ப்பில்லாமல், ஆசை இல்லாமல் செயல்படுற எதுவுமே குறைபடுவதே கிடையாதுங்க. பல பேர் நினைக்கிறாங்க, கடன் வாங்கினாத்தானே சம்பாதிச்சு கடன் அடைப்போம் அப்படின்னு. ஏன் சேர்த்து வச்சு ஒண்ணு வாங்க முடியாதா? அப்ப ஊதாரித்தனம் இருந்தா எப்படி வாங்க முடியும்? ஆமாங்க, அவேர்னஸ் இருக்கும். குறைவாக சம்பாதித்தாலும் அதிலே சிக்கனமாக இருந்து நம்ம எதை அடைய முடியுமே தவிர, கடன் வாங்கித்தான் நெருக்கடி வரும், கட்டிடுவோன்றதெல்லாம் பக்குவம் இல்லாத மனிதனுடைய கணக்கு அது. எனவே இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். இறைவன் ஒன்றை முடிவு செய்துவிட்டால் யார் அதை எதிர்க்க முடியும்? சில ஒரு கடையில போட்டிருந்தாங்க, when God is with us, who can be against us அப்படின்னு ஒரு கடையில பார்த்தேன். அப்போ இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டால் யார் அதை தடுக்க முடியும்? செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியோர் செயற்கரிய செய்கலாதார். அதனால் அடக்கத்தில் இயல்பில் உள்ள ஆற்றலை பயன்படுத்த எல்லாருமே சாதனைகளை சாதித்திருக்கிறார்கள். வெறும் ஆர்ப்பாட்டத்திலே சாதனை செய்தவங்க எத்தனை பேருங்க? அதனால் இறைவனுடைய திட்டத்திற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நாம் ஒரு கருவியாக அமைந்து விட்டால் எந்த உச்சத்தை தொட வேண்டுமோ அங்க போயிடும். அதான் இலங்கை ஜெயராஜ் அருமையாக சொல்வார். தர்மம் என்பது அதனுடைய பலம் என்ன என்றால் எஸ்கலேட்டர் மாதிரி. என்ன உறுதியா பிடிக்கணும், இல்லைன்னா விழுந்துருவோம். அப்ப முதல் படியில கால் வைக்கிற போது காலும் கரெக்டா வைக்கணும், கையும் கரெக்டா பிடிச்சிடணும். அப்ப தர்மத்தை பற்றி கொண்டால், ஒரே ஒரு படி தர்மம், அதை இறுக பற்றி கொண்டால் எந்த உயரத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமோ நம்ம ஒன்றும் செய்யாமலேயே கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு மேலே நம்ம நடக்க வேண்டாம் இல்லையா? அதுவே அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்துரும். அது தர்மத்தின் வலிமை என்பார். அதுபோல இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் எந்த உச்சத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்க சேர்த்துருவோம். இதுக்கு நம்முடைய வேலை என்னங்க இருக்கு? நம்முடைய திறமை என்பது என்ன இருக்கு? எல்லாம் இறைவன் நம்மை பயன்படுத்திக் கொள்வதற்கு அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அவன் நம்மை கொண்டு சேர்க்கின்ற இடம் நாம விரும்பி திட்டமிட்டு அதை பண்ணி இதை பண்ணி செய்வதை விட உயர்வாகத்தான் இருக்குமே தவிர தாழ்ந்து போவதில்லை. அதுதான் கர்ம யோகத்தின் சிறப்பு. எனவே எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும். எச்செயலும் மன வலுவு நுட்பத்தோடு ஆகும். எந்த செயல் செய்தாலும் தெளிவு இருக்கும். எதை செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும் என்ற தெளிவு இருக்கும். தெளிவும் முயற்சியும் இருந்தால் அது அடைய வேண்டிய வெற்றி உச்சத்தை தொட்டுவிடும். அதனால் எச்செயலும் மன வலுவு நுட்பத்தோடு உறுதியும் இருக்கணும். ஒன்றை செய்கின்ற போது அதை செய்து முடிக்கணும் என்ற உணர்வு இருக்கணும். மேம்போக்காக நுனிப்புள் மெய்வதில் பொருள் வயப்பட்ட வாழ்க்கையிலையும் நாம் நிறைய பெற முடியாது. ஆன்மீகத்தில் அதை விட கஷ்டம். இந்த நுனிப்புள் மேய்வதெல்லாம் எதுக்குமே பயன்படாதுங்க. அதனால் ஒன்றை எடுத்தால் அதை முடிக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு, அது உள்ளுணர்வாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறார்கள். அது என்ன சொல்லுவோம், ஸ்ரத்தை என்று கீதையில சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரத்தார்த்த யோகம் என்று கடைசி அத்தியாயம் கீதையில வரும். ஸ்ரத்தை என்பது அட்மோஸ்ட் கேர். எவ்வளவு நம்மால் முயற்சி எடுக்க முடியுமோ அதான் ஸ்ரத்தை என்ற சொல்லுக்கு பொருள். அப்படி அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு வைராக்கியத்தோடு இறைவனுடைய கருணையோடு செய்வோம் என்ற அடக்கத்தோடு செய்தோம் என்று சொன்னார். முயற்சி டெடிகேஷன் நம்முடையது, ஆனால் அதை முடிக்க வேண்டிய கடமை இறைவனுடையது. இதுதானே கர்மயோகம். கடமையை செய், பலன் எதிர்பார்க்காது என்பது. இப்படி எச்செயலும் மன வலுவு நுட்பத்தோடு ஆகும். எதிர்காலம் வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பும் கூடும். எந்தெந்த கட்டத்துல யார் யார் துணை வேண்டுமோ அது இயல்பாக வந்து சேரும்.
இயல்பாக வந்து சேரும். எந்த திட்டமிடுதலும் அவசியம் இல்லை. இப்போ இந்த குருவிடத்திலே வர வேண்டும் என்று நாம் விரும்பியா வந்து சேர்ந்தோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க, சிக்கன பிடித்தேன் என்று பிடித்துக் கொள்கிறோம். அப்ப குரு வந்து அமைந்தது இறைவனின் கருணை தானே. யார் யாரோ எந்தெந்த குருவிட்டே போகும்போது நாம ஏன் இங்க வந்து சேர்ந்தோம்? அதனால் நம்முடைய நோக்கம் தூய்மையாக இருந்தால் இறைவனே அதை பொறுப்படுத்திக் கொண்டு எந்த இடத்திலே நாம சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்த்து விடுகின்றான். எனவே எதிர்காலம், வாழ்க்கை துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பும் கூடும். வாழ்க்கையும் அப்படித்தான். என்னென்ன தேவையுண்டோ அது இயல்பாக நடக்கும். அதுல கிடைக்கக்கூடிய ஒரு மன நிறைவு நாம தேடி தேடி ஓடி பெறுவதிலே இருக்காதுங்க. இறைவன் தருவதில் கிடைக்கின்ற மன நிறைவு நாம் தேடி பெறுவதில் இல்லை. அதனால் எதிர்காலம், வாழ்க்கை துறை, பொருள் சார்ந்த வாழ்க்கையும் சரி, அருள் சார்ந்த வாழ்க்கையும் சரி, அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகமும் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும். நம்முடைய வளர்ச்சிக்கு எத்தனையோ நண்பர்கள் உதவி செய்திருப்பார்கள். இந்த சமுதாயம் உதவி செய்திருக்கும். இப்ப எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்ததற்கு காரணம் என்ன என்றால், கூட்டும் இசையும் கூட்டும் முறையும் காட்டும் வித்தகன் இறைவன். அவனுக்கு எதை எதை எப்படி கூட்டணும், எப்படி கழிக்கணும் தெரியும் இல்லையா, விதிப்படி. எனவே அந்தந்த கர்ம வினை மட்டுமல்ல, அதன் பிறகு வாழ்க்கை முயற்சி ஒன்று இருக்கு இல்லையா. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்ப கர்மத்தை மட்டுமே நம்பி நிற்காமல் முயற்சி என்பதை மேற்கொண்டும் என்று சொன்னார், அது அதற்குரிய மாற்றத்தை, மேன்மைகளை, விளைவை தரும் இல்லையா. அதுவும் இறைவனின் கணக்கு தானே, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு. ஆனால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அப்படி முயற்சி ஒன்றுதான் ஒரு மனிதனை உயர்த்த வல்லது. எனவே விதி எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும் என்றார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால வெறும் விதியை நம்பியே வீழ்ந்து கிடந்தோம்னா வாழ்க்கை முன்னேற முடியாது. அது இருக்கட்டும், முயற்சியும் செய்வோம். அந்த முயற்சிக்கு இறைவன் கை கொடுப்பான் இல்லையா. அந்த வகையிலே இன்முகமும் தொண்டாற்ற பல நட்பும் கூடும். எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி, எதிர்பார்த்து அறிவு அடைந்த ஏழ்மை நிலை. மற்ற எதிர்பார்க்கிறதே ஒரு பிச்சைக்காரத்தனம் என்றார் மகர்ஷி. நமக்கு இது வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எண்ணம் வருகின்ற போது நாம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் மனதளவில். அதனால அந்த நிலைக்கு இறைவன் நம்மை படைக்கவில்லையே இல்லையா. அப்போ எது இருக்கிறதோ, கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் உள்ளுணவே தந்து காக்கும் தயாளன். எந்த ஜீவன் இந்த உலகத்துல பிறந்த உடனே செத்து போகுதுங்க, கர்மாவை தவிர. அப்ப எல்லா ஜீவன்களையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்றார் இயேசுபிரான். அப்ப 5 ஜீவன்கள் கூட பட்டினி கிடப்பது கிடையாதுங்க, மனுஷன்தான் பட்டினி கிடக்கிறான். அப்போ எல்லாம் வல்ல, எல்லாமே உள்ள மனிதனுக்கு இந்த குறை ஏன் வந்தது என்று சொன்னால், நாம் எடுக்கின்ற ஒரு பொருள் இன்னொருடைய வளம் என்பதை நாம் நினைக்கிறதே கிடையாதுங்க. எடுத்தாதான் வைக்க முடியும், வச்சாதான் எடுக்க முடியும். அப்ப அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் எடுத்துக்கொள்கிறான் என்று சொன்னால் அது பல பேருக்கு வறுமையாகும் என்பது யார் நினைக்கிறாங்க. நமக்கு வருதா சேர்த்துக்குவோம், அதானே கணக்கு. அதாவது போன வருஷமும் வேணும், அதுக்கு முன்னாடி இங்க
பாஸ்மதி ரைஸ் தவிர வேறு எதுவுமே எக்ஸ்போர்ட் கிடையாது என்று சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவித்ததுங்க. உடனே இங்குள்ள இந்தியர்கள் எல்லாம் போய் இந்தியன் ஸ்டோர்ல போய் கியூ நின்னமே. டபுள் அந்த ஆளு சும்மா விட்டானா? அத்தனை ஸ்டாக் உடனே விற்க போகுது. ஆனா அதுக்கும் டபுள் ரேட் வச்சு வித்தானு இல்லை. இவங்களெல்லாம் என்னென்ன நான் தான் கேட்பேன், சரி இது முடிஞ்சு போச்சுன்னா அது என்ன பண்ணுவீங்க? இது என்ன காலம்புறம் சாப்பிட முடியும்? இந்த 2 பேக் அரிசி முடிஞ்சு போச்சுன்னா அப்போ இப்போ சந்திக்க வேண்டியது தானே. அப்போ ஏன் அந்த துணிச்சல் இல்லை? அதனால மற்றவர்கள் செத்தாலும் பரவாயில்ல, நான் பொழைச்சா போதும் நினைக்கிறது தானே இது. அப்ப எதையுமே பகிர்ந்துள்ள வாழ்கின்ற பண்பாடு எங்க தொலைஞ்சு போச்சு? இருந்தா வாழ்வோம், இல்லைன்னா போய் சேருவோம். யார் இங்க நிரந்தரம்? இது ஒரு வகையில சாகத்தான் போறோம். இறைவன் வகுத்த வழி இதுதான் சொன்னா யார் தப்பிக்க முடியும் சொல்லுங்க. அதனால் இது போன்ற அறியாமைகள் எத்தனை இருக்குங்க. அதனால தானே தேவை உள்ளவனுக்கு கிடைக்காம போகுது. இதெல்லாம் நிர்வகிக்க வேண்டிய கடமைக்கு தான் அரசு நிர்வாகம் என்றெல்லாம் பேருங்க. எனவே எதிர்பார்த்து அறிவு அடைந்த ஏழ்மை இந்த பிச்சைக்காரத்தனத்தை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம். எப்போதும் வளம் நிறைந்த மனம் இது போதும். இந்த வாழ்க்கை போதும். குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்தாச்சு. இருக்கின்ற வரைக்கும் எதை மக்களுக்கு செய்ய முடியுமோ செய்வோம். என்றைக்கு ரிட்டர்ன் டிக்கெட் எழுதப்படுகிறதோ அன்றைக்கு இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படுவோம் தயார். அந்த வகையிலே மனதை பக்குவப்படுத்திக் கொள்வதுதான் முழு நிறைவான மனம். அந்த மன நிறைவு வருகின்ற போது உண்மை உணர்வு தானாகவே எட்டிவிடும். மனம் நிறைந்தால் உண்மை உணர்வு தானாகவே எட்டிவிடும். அந்த உண்மை உணர்விலே தான் அந்த இறைவனின் பேரின்பத்தை நாம் தூக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையை நமக்கு அளித்த ஒரு தெய்வ பிறவி மகர்ஷி அவர்கள். எனவே அவருடைய கரம் பற்றி அவர் தந்த இந்த தத்துவத்தை விடாமுயற்சியோடு பின்பற்றி நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க குரல்ல தெரிந்த ஆதங்கம் அனைத்து உணர்வு பெற்றவர்களுக்கும் நிச்சயமாக அது அதே ஆதங்கம்தான். அவர்களும் இதை கேட்டு ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுறது, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பண்ணுவோம். வாழ்க வளமுடன். அருமை. தொடர்ந்து என்னங்கய்யா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சிறப்பாக விளக்கங்கள் வழங்கி நம்மை சீராக வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். குட்டி இருந்தால் உலக நல வாழ்த்து விஷ்ணுபிரியா அம்மா. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். ஐயா பாடவா? ஐயா யாரும் பாடவே இல்லை. ஐயா பாடவா?
ஏதோ சிக்னல் கட்ட இருக்கும் போது இருக்குமா? பாடுங்க மறுலையும் பாடு. நீங்க பாடு. போரி வேதாத்திரிய பாட குருவாழ்க குருவே திணை. வேதாத்திரிய போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு கோராட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்தே உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. குட்டி இருக்குதுங்களா விஷ்ணுபிரியா அம்மா? நான் பேசுறது கேக்குதுங்களா? பாட சொல்லுங்க. இருந்தால் இல்லைன்னாலும் நீங்க பாடிருங்க. அவ்வளவு. ஐயா குழந்தை தூங்கிட்டு இருக்காங்க. உலக நல வாழ்த்து. சரி, யாராவது பாடுங்க. வாழ்க வளம். பாடுங்கம்மா, பாடுங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடத்தட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்யான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தில் சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிய நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வழங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.